ஹலோ ஹாய், நான் உங்கள் கார்த்திக் மதி. குட் மார்னிங், காலை வணக்கம். என்னன்னா இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கிச்சன் வீடியோ ஒரு சமையல் வீடியோ போட போகிறோம். என்னன்னாக்கா மக்ரூனி எப்படி செய்யறதுன்னு. ஸோ அனன்யாவுக்காக அந்த வீடியோ அனன்யா வந்து கேட்டிருந்தாங்க, எப்படி அத்தை வந்து இதை செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மக்ரூனினா என்னென்னு நான் உங்களுக்கு அடுத்த இதில் காட்டுறேன். நான் அடுத்தது செய்யும்போது காட்டுறேன். ஸோ சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அந்த ஃபுட்டை நம்ம எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து மக்ரூனி செய்ய போகிறோம். இதுதான் மக்ரூனின்னு சொல்லுவோம், பாஸ்தான்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இதை தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அனன்யா வந்து எப்படி செய்யறதுன்னு கேட்டாங்க, அதனால் நம்ம வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம். கேஸை பற்ற வச்சுக்கலாம். கேஸை பற்ற வச்சுக்கிட்டு இது 1/2 கிலோ பாக்கெட்டு. இது 1/2 கிலோ. ஸோ இதில் வந்து நமக்கு தேவையான, இப்போ 4 பேருக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து போட்டுக்கிறேன். கொஞ்சம் இதில் உப்பு போட்டுக்கணும். நிறைய 1/2 கிலோவில் கொஞ்சம் கம்மி எடுத்துட்டேன் நான். தண்ணியில் நம்ம வந்து இங்கே பாருங்கள், தண்ணியில் போட்டுடணும். தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய், ஏன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் இருக்கும், அதனால் எண்ணெய் கொஞ்சம் போட்டுடணும். கொஞ்சம் சால்ட்டு, நிறையா இல்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து செய்யும்போது கொஞ்சம் சால்ட்டு போடுவோம். லைட்டாக சால்ட்டு போட்டுக்கணும். தண்ணி கொஞ்சம் பத்தலை, அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். இது கொஞ்சம் நல்லா நல்லா வேகணும். சோறு நம்ம எப்படி நெட்டு பதமாக எடுக்கிறோமோ அந்த மாதிரி வந்து இதை எடுத்துக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் நான். உப்பு கொஞ்சம் ஆயில் போட்டிருக்கேன். ஏன்னாக்கா ஆயில் போட்டாக்கா இது வந்து ஒன்னோட ஒன்று பிடிச்சிக்காது, அதனால ஆயில் போட்டிருக்கேன். இது வேகணும். அதுக்குள்ள நம்ம வந்து கேரட் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு கேரட் பீன்ஸும் தேவை, அதனால் குக்கரில் நம்ம வந்து கேரட் பீன்ஸை வந்து பண்ணி வச்சுருக்கேன். கேரட் பீன்ஸ் வச்சுருக்கேன். கேரட் பீன்ஸை நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா அரிஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு அவியல் போட்டுடலாம். பச்சையாக போட்டாக்கா அவ்வளோவா அது அந்த அளவுக்கு இதுவாக இருக்காது, அதனால் நான் வந்து கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம வந்து இது வேகிறதுக்குள்ள இதை ஒரு 3 விசில் போட்டு எடுத்துக்கலாம் குக்கரில். சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதுக்கெல்லாம் உப்பு போட்டு அவிக்க தேவையில்லை. கேரட் பீன்ஸ் நான் குக்கரில் போட்டு அவிக்கிறேன். ஏன்னா இதை வந்து கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும், ஏன்னா கட்டி முட்டி மாயிடும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆகிடும். அதனால் அந்த சைடில் அது வேகுது. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னாக்கா நமக்கு அது வந்து கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. தக்காளி போட தேவையில்லை, சும்மா டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் தக்காளி பாருங்கள். நிறைய நான் தக்காளி போட மாட்டேன், அதனால் ஒரு புளிப்பு தன்மை இருந்தால் காரத்துக்கு நல்லாயிருக்கும். இது குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து நூடுல்ஸ் மசாலா தேவை. நூடுல்ஸ் மசாலா தான் நான் இதில் போடுவேன், காரத்தூள் போடுவேன். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து கோஸ் வேணும். கோஸ் போடணும். சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அப்புறம் முட்டை, இங்கே பாருங்கள், கோஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ இதை வந்து நம்ம இப்படியே விட்டுடக்கூடாது. இப்படியே விட்டுட்டாக்கா அப்படியே வந்து கெட்டியாக ஆகிடும். கெட்டியாக ஆகிறதுனால அது நம்ம வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் கழுவி விட்டுட்டே தான் இருக்கணும். கொஞ்சம் நெத்து பதமாக எடுத்துக்கணும் சாப்பாடு இது பண்ணுற இதில் நான் அடுத்தது கொட்டிப்பேன், ஏன்னா அந்த தண்ணிலாம் இதில் இறங்கிடும், அதனால இதில் வந்து கொட்டிப்பேன் நான். நல்லா இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். முட்டை நம்ம வீட்டில் நாட்டுக்கோழி முட்டை இருக்குது, பட் ஆனால் நாட்டுக்கோழி முட்டை இல்லை, 2 தான் இருக்குங்க. நம்ம வந்து இந்த முட்டை தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். செஞ்சு பாருங்கள். அனன்யா செல்லக்குட்டி, நீங்கள் இது எப்படின்னு கேட்டீங்க.
நான் இது பண்ணுறேன். அதே மாதிரி பாப்பா ஃபேஸ் காட்டாமல் மதியம் பிரியாணி செய்வா, அதையும் நான் வந்து வீடியோவாக போடுறேன். எனக்கு இப்போ செய்ய தெரியாது, ஆனால் பாப்பா சூப்பராக செய்வா. பாப்பா முகம் காட்டாமல் நான் வந்து வீடியோ போடுறேன். நான் பாருங்கள். நீயா பண்ணிக்க டாடி வேணுமா? எங்கே போயிருக்காரு? இதை நம்ம வந்து தொழவி விட்டுட்டே இருக்கணும். கலரி விட்டு நாங்கள் தொழவின்னு சொல்லுவோம், நீங்கள் கலரின்னு சொல்லுவீங்களா? ஏன்னா வந்து அது அப்படியே வந்து ஒன்னோட ஒன்று சேர்ந்து ஜாயிண்ட் ஆகி எண்ணெய் போட்டுட்டோமா? கொஞ்சம் எண்ணெய் போடணும், அப்போ தான் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்காது. இது கொஞ்சம் பெரிய வானலாக இருந்தால் நம்ம கலர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் பெரிய வானலாக இருந்தால் பாருங்கள். பட்டை கிராம்பு போடணும். இதில் கொஞ்சம் பட்டை கிராம்பு போடுவா வேணாமா உங்களுக்கு? நான் கொஞ்சம் பட்டை கிராம்பு போடுவேன். இதில் ஒரு சிலருக்கு பட்டை கிராம்பு போட்டால் பிடிக்காது, அதனால சொல்கிறேன். பட்டை கிராம்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம அதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கணும். நட்சத்திரப்பூ, ஒரு நட்சத்திரப்பூ, கல்பாசி, இதெல்லாம் நல்லா ஸ்மெல் கொடுக்கும். ரொம்ப கல்பாசிலாம் அதிகமாக போட்டாக்கா என்னதுமா? கல்பாசி அவனை ரெடி பண்ண சொல்லுமா கொஞ்சம். நாளைக்கு அதான் தெரியும். பட்டை கொஞ்சமா, அவ்வளோதான். இதுவே போதும். இதுவே ரொம்ப ஸ்மெல் வரும். பிரிஞ்சி இலை போட்டுக்கணும். கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டால் அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் நான் வீடியோவுக்காக போடுறதெல்லாம் போட்டால் நல்லா இருக்கும். நம்ம இதே எடுத்துக்கலாம். பிரிஞ்சி இலை கொஞ்சம், நான் எல்லாமே மசாலா வாங்கியே வச்சுருப்பேன், நான் அரைச்சிலாம் வச்சுக்க மாட்டேன். இங்கே பாருங்கள், பிரிஞ்சி இலை சும்மா நான் இதை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா ஒட்டிக்கும், அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வேகிற வரையில் நம்ம கொஞ்சம் தொலைவி விட்டுட்டே தான் இருக்கணும். அப்போ தான் அது ஒன்றோட ஒன்று அடி பிடிச்சிக்காமல் நம்ம செய்யும்போது நல்லா பல பலன்னு அழகாக இருக்கும். சூப்பராக இருக்கும்பா. இது கண்டிப்பாக ஆனால் ஞாபகம் தான். இன்னும் விசில் வருது, ஒரு 3 விசில். அது பச்சை பட்டாணி போடலாம், அப்புறம் வந்து இதுவும் போடலாம். இதில் அது பேர் என்னப்பா, சோயாபீன்ஸ் போடலாம். ஆனால் வந்து எனக்கு பிடிக்காது, அது தம்பி விரும்பி சாப்பிடுவார். பட் ஆனால் நான் போட்டுக்க மாட்டேன். கொஞ்சம் கலரி விட்டுக்கலாம். ஓகே ஓகே. இப்போது அது வெந்துட்டு மக்ரூனி வந்து இன்னும் வேகலை. பாருங்க, நம்ம வந்து சாதம் வெந்துக்கிற மாதிரி பார்க்கணும், ஆனால் இன்னும் வேகலை. அதனால வந்து எனக்கு ரொம்ப தலை வலிக்குது, அதனால இது பண்ணிட்டேன். ஓகே, கேரட் பீன்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆகிட்டதுனால அடுத்தது வந்து நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம். வீட்டில் இறக்கி வச்சுட்டேன். ஸோ வானல் வச்சுட்டேன். இந்த பெரிய வானல், ஏன்னா நமக்கு பத்திரா மாதிரி தான் இருக்கணும். எல்லாத்தையும் கலரும் போது கொஞ்சம் நமக்கு ஈஸியாகவும் இருக்கணும் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது. அதே சமயம் வந்து கரெக்டாகவும் இருக்கணும். ஸோ அதனால் உங்களுக்கு தெரியலான்னு தெரியல, செல்ஃபாகவே வீடியோ எடுக்கிறதுனால அந்த அளவுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. எனக்கு தலையாக வலிக்குதுப்பா. ஓகே, இப்போ என்னன்னாக்கா நம்ம வந்து ஆயில் போட்டுக்கிறோம். எங்கள் வீட்டில் ரீஃபைண்ட் ஆயில் தான். உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. மல்லாட்டை எண்ணெயும் தான். மல்லாட்டை எண்ணெய் எனக்கு கொஞ்சம் ஆகாது, அதனால் ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும். கொஞ்சம் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல, சோம்பா நான் போட மாட்டேன். பட் ஆனால் இது உங்களுக்காக போடுறேன். சும்மா கொஞ்சம் நான் 4 தான், அந்த ஸ்மெல்லுக்காக மட்டும்தான். இல்லைன்னா எனக்கு ரொம்ப மசாலா போட்டால் ஸ்மெல் அதிகமாக இருக்கும், அதனால் பிடிக்காது. அதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தாக்கா நம்ம வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே வந்து பிளேட்டில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா. எல்லாமே ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம். அதை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா இதில் போட போகிறோம்.
வீடியோ செல்ஃபாக எடுக்கிறேன்னு தெரியலையான்னு தெரியல. பட் ஆனால் போடுறேன். இதில் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணிருக்கோம், சோம்பு போட்டிருக்கோம். சோம்பு நிறைய என்ன ஆயில் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே வந்து போடுறோம். இந்த சைடில் இதையும் அப்படியே பார்த்துக்கணும். ஏன்னா ரொம்ப குழஞ்சி போச்சுன்னா குழன்னு ஆகிடும். இன்னும் அது வேகலை. அதுக்கப்புறம் என்னன்னாக்கா நம்ம ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கோம், கொடை மிளகாய், இது ரெண்டையுமே ஒன்றா போட்டு வதக்கணும். ஆனியனும் கொடை மிளகாவும் ஒன்றா போட்டு வதக்கிடணும். தெரியுதான்னு தெரியல, என் முகம் காட்ட முடியாது நான் வதக்கிறதுனால. இந்த லைட்டை போட்டுக்கும் கொஞ்சம் தெரியல. இதை பாருங்க, இந்த சைடில் என்னது, ஏன்னா எனக்கு தகுந்த மாதிரி பாருங்க. கொடை மிளகாவும் ஆனியனும் முதல்ல பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போடும். அதுக்கப்புறம் வந்து ஆனியனும் வெங்காயமும் கொடை மிளகாவும் அதில் போட்டு நல்லா வதக்கணும். இந்த சைடில் அப்படியே இதை பார்த்துட்டே தான் இருக்கணும். ஏன்னா இது ரொம்ப அப்படியே ஒன்றோட ஒன்று ஷேர் ஆகிடுதுன்னா வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் வந்து இதையும் பார்த்துக்கணும். மக்ரோனி இந்த சைடில் வெந்துட்டு இருக்கு. ஒன்றோட ஒன்று கொஞ்சம் ஆயில் போட்டுக்கணும். இது நல்லா வதங்கணும், நல்லா ஸ்மெல் வருது. அதிகம் வந்து பட்டை கிராம்பு போடக்கூடாது. ஏன்னா அதிகம் போட்டாக்கா நமக்கு வந்து சாப்பிடும்போது திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நிறைய போடக்கூடாது. திட்டமாக சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்மெல்லுக்கு மட்டும் போட்டாலே நல்லா இருக்கும். ஆயில் மட்டும் கொஞ்சம் நிறையா போட்டுக்கணும். நல்லா வதக்கணும். நான் காட்டுறேன் பாருங்க, நல்லா வதங்கணும். இது பட்டை, கிராம்பு, இதை பாருங்க, பிரிஞ்சி இலை எல்லாமே போட்டிருக்கேன். என்ன காட்டாட்டாலும் நான் சமையலை மட்டும் காட்டுறேன் பாருங்க. இது நல்லா வதங்கணும். இது அவ்வளோதான் போல. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. நல்லா வதங்கணும். கொடை மிளகா நம்ம வந்து டேஸ்ட்டுக்காக தக்காளி பழம் போடணும்னு அவசியம் இல்லை. சும்மா டேஸ்ட்டுக்கு அந்த புளிப்பு இருந்தால் காரத்தோடு நல்லா இருக்குன்றதுனால சும்மா கொஞ்சமாக போட்டிருக்கேன். நான் எப்படி தக்காளி போட மாட்டேன். சும்மா லைட்டாக சின்ன தக்காளியில் அரை தக்காளி தான் போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கணும். அதை வதக்கினாலும் வதக்கட்டாலும் இதை ஒரு பக்கம் கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த இது ஏன்னா அது பாருங்கள், நம்ம கம்மியாக தான் போட்டோம். அது வெந்த உடனே எவ்வளோ வந்துருச்சு பாருங்க. வானல் நிறைய வந்துருச்சு பாருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பயும் அரைச்சி வச்சுருப்போம். இப்போ இல்லை நம்மக்கிட்ட. அதனால் இது வந்து கடையில் வாங்கினது தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. சும்மா கம்மியாக கொஞ்சமாக வீட்டில் அரைக்கிறது தான் நல்லாயிருக்கும். இது பாப்பா செஞ்சால் அவள் கடையில் வாங்கி தான் செய்கிறான். கொஞ்சம் லைட்டாக தான் போடணும், அதிகமாக போடக்கூடாது. அதுவும் ரொம்ப எல்லாத்தையுமே மசாலா அதிகமாக போட்டுட்டா தெளிக்கிற மாதிரி இருக்கும். நான் பாருங்கள். ஓகே, இப்போ இது வெந்து விட்டது பாருங்க. நம்ம கம்மியாக தானே போட்டோம், மாவு நிறைய ஆயிடுச்சு. நம்ம இது இப்போ நாங்கள் 4 பேருக்கு செய்கிறோம். எனக்கு, பாப்பாவுக்கு, தம்பிக்கு, கார்த்திக்கு. ஸோ அவ்வளோதான். இதை என்ன பண்ணணும்னாக்கா நம்ம வந்து சிம்மில் வச்சிடலாம். இல்லைன்னா இதுவும் தீர்ந்து போயிடும். இந்த மாதிரி புள்ளியாக ஒரு யானை இருக்கும். அதில் ஊற்றிட்டாக்கா அந்த தண்ணியெலாம் வடிஞ்சிடும். நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னாக்கா இப்போ அந்த ஏனத்தில் தான் இதை ஊற்ற போகிறோம்.
பாருங்கள், பார்க்கும்போது கம்மியாக தானே இருந்தது, மாடல் நிறைய ஆயிடுச்சு. இப்போ வந்து அதை வடிகட்ட போகிறோம். வடிகட்டுற எனக்குலாம் ஊற்றுறாங்க. அது அடுத்தது பிரியாணி பாப்பா செய்வாங்க. பிரியாணி வீடியோ நான் போடுறேன். இங்கே பாருங்கள், இப்படி காட்டுறேன் வீடியோ. இங்கே பாருங்கள், அடியில் அந்த தண்ணியெல்லாம் இறங்கிடும். தனித்தனியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம நெத்து பதமாக ஒரு இது செய்கிறோம்னா ஒரு விஷயம், அது வந்து நெத்து பதமாக ஒன்றோட ஒன்று பிடிச்சிக்கவே இல்லை. பாருங்கள், இங்கே பாருங்கள், தனித்தனியாக இருக்குது, உதிரியாகவே இருக்குது. அதை நம்ம எடுக்கிற பக்கம் தான் அது, அப்போதான் நல்லாயிருக்கும். இதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வடியட்டும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சாரி, கிச்சனுக்குள்ளே போயிடலாம். அடுத்து என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். ஓகே, இது வதங்கி விட்டது. இஞ்சி பூண்டு வதங்கின உடனே நம்ம வந்து என்ன பண்ணலாம்னாக்கா, இதிலே வந்து முட்டையை நாங்கள் ஒருத்தருக்கு ஒரு முட்டைன்னு சொல்லி நான் கணக்கு பண்ணி 4 முட்டை எடுத்திருக்கேன். அதுவே போதும், அதுவே அதிகமாக இருக்கும் இதில். அதனால் அந்த முட்டையை வந்து இதில் உடச்சி, இங்கே பாருங்கள், இந்த குடமிளகாவும் இதுவும் இருக்குது இல்லைங்களா, வெங்காயம் தக்காளிலாம் வதங்கி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் வதங்கி இருக்குல்ல, அதை என்ன பண்ணுறேன்னா முட்டையை உடச்சி ஊற்றுறோம். ஏன்னா அதுக்கப்புறம்னாக்கா அது கரெக்டாக இருக்காது. அதனால் ஒன்று நமக்கு உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ, முட்டை நிறையா சேர்த்துனாலும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு அது போதும். அதிகமாக இருந்தால் குழந்தைங்க ஒரு மாதிரி நினைப்பாங்க சாப்பிட்றதுக்கு. நம்ம அதிலே இதை உடச்சி ஊற்றிக்கிறோம். எனக்கு இடுக்கியில் பிடிச்சா கை இதுவாக இருக்கும். அதனால் நான் நல்லா இது பண்ணிட்ட உடனே தான் நான் கேரட் பீன்ஸ் போடுவேன். கேரட் பீன்ஸ்லாம் போட்டுட்டு இது பண்ணால் அது கொஞ்சம் இதுவாக இருக்கும். அது சரியாக முட்டை வந்து பொறி பொறியாக ஆகாது. பாருங்கள், நம்ம முட்டை போட்டிருக்கோம். அது கூட 4-5 முட்டை போட்டேன். ஓகே, இதை நல்லா கலரணும். இதெல்லாம் நல்லா வதங்கி வர மாதிரி. தான் பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா, இதில் நம்ம வந்து கேரட் பீன்ஸ் சேர்க்குறோம். மாமா சிக்கன் எடுத்துன்னு வந்துட்டாங்க. பிரியாணி ரெடி பண்ணணும், பாப்பாலாம் ரெடி பண்ணாங்க. அதையும் நான் வீடியோவாக போடுறேன். இப்போ உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பாப்பா செய்கிற பிரியாணி. ஓகே, இப்போ குக்கரில் இருக்கிற கேரட் பீன்ஸ் நம்ம அவிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, கேரட் பீன்ஸ் அவிச்சு வச்சுருக்கோம். அது என்ன பண்ண போகிறோம்னா, இதில் சேர்க்க போகிறோம். தண்ணி இல்லாமல் எடுத்து அதை வந்து இப்போ சேர்க்க போகிறோம். கேரட் பீன்ஸு சேர்க்குறோம். அது கூட
பாருங்க கேரட் பீன்ஸ் சேர்த்தாச்சு. வீடியோ கூட காலைல ஷார்ட் கூட போடல பாருங்க. ஓகே, நம்ம பாருங்க இப்போ கேரட் பீன்ஸ் முட்டை அந்த கறிப்பட்டை எல்லாமே போட்டுருக்கோம். பாருங்க என் பையனுக்கு வேற பசி எடுக்கலாம். நம்ம மக்ரோனியில் வந்து நம்ம உப்பு போட்டு லைட்டாக தான் அவிச்சிருக்கிறோம். லாஸ்ட்டாக தான் போடணும். இங்கே பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னாக்கா கோஸு கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அந்த கோஸையும் இதில் சேர்த்துக்கிறோம். இது அப்படியே ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். இது கோஸும் நம்ம அதிலே போட்டுக்கிறோம். அதையும் ஒரு ரொம்ப வதக்கக்கூடாது கோஸை, ஏன்னா ஆல்ரெடி இது வெந்த காய்கறி தான். நம்ம பச்சையாகவும் போட்டு வதக்கலாம், ரொம்ப லேட் ஆகும். அதனால தான் நான் வந்து கேரட் பீன்ஸை ஒரு அவியல் பண்ணிடுவேன். பாருங்க தெரியுதா கேரட் பீன்ஸு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா லாஸ்ட்டாக மக்ரோனி வச்சிருக்கிறோம். பாருங்க அதுக்குள்ளேயே அடி பிடிச்சி போச்சு. நான் அவ்வளோ பதமாக எடுக்கும்போது அது அடி பிடிச்சிருக்கு. பாருங்க எண்ணெய் போட்டேன் அதுக்கு. நான் அதை நம்ம ஃபேனில் ஆற வைக்கணும். நான் வீடியோ எடுக்கிறதுக்காக பக்கத்துலேயே போய் எடுக்க முடியாதுன்னு வச்சுட்டேன். அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன்னா இதை ஃபுல்லாக இதில் கொட்டிடணும். பாஸ்தான்னு சொல்லுவாங்க, மக்ரோனின்னு சொல்லுவாங்க. இன்னும் நான் அதில் சால்ட் வந்து ஆல்ரெடி இதில் கொஞ்சம் போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சுட்டு கவரிக்கலாம். எனக்கு அந்த இடிக்க பிடிச்சா சரி வர மாட்டேங்குது, அதனால் நான் துணி பிடிச்சிக்கிறேன். ஆடு எல்லாத்தையும் வந்து ஒன்றோட ஒன்று மிங்கிள் ஆக்கிடணும், கலந்துடணும். பாருங்க எவ்வளோ ஒன்றோட ஒன்று கலக்கல, சூப்பராக தான் இருக்கு. நான் கூட பயந்தே போயிட்டேன். இப்போ இதில் நம்ம வந்து நூடுல்ஸ் மசாலா பாருங்க கட் பண்ணிக்கலாம். இதில் நான் நூடுல்ஸ் மசாலா கலக்குறேன். அதுக்கப்புறம் காஷ்மீர் சில்லி பவுட்ரு, நாங்கள்லாம் வந்து தனி மிளகாத்தூள்னு சொல்லுவோம். பாருங்க இதை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ரொம்ப காரம் போட்டால் எங்கள் வீட்டில் சாப்பிட நம்ம ஆல்ரெடி அதில் போட்டிருக்கோம். அதனால் வந்து சால்ட்டு அதுக்கு நம்ம ஆல்ரெடி மக்ரோனியில் போட்டிருக்கோம். அதனால் தேவையான சால்ட்டு மட்டும் அதிகமாக போட்டால் கண்டிப்பாக உப்பு கறிக்கும். இப்போ என்ன பண்ணுறோம்னாக்கா எல்லாத்தையும் சேர்த்து கலரணும். சூப்பரான ஒரு டிஷ். இவ்வளோதான்பா, ரொம்ப ஈஸி, டேஸ்டாக இருக்கும். இதுக்கு டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடணும். அடுத்தது பிரியாணி வீடியோ பாப்பா செய்கிறாங்கன்னா, பட் ஃபேஸ் காட்ட மாட்டேன். ஆனால் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். சூப்பராக செய்வா பாப்பா, செம டேஸ்டியாக இருக்கும் ஹோட்டலை விட. அடுத்து சிக்கன் பிரியாணி செய்யலாம் எப்படின்னு.
இடிக்கையால பிடிச்சா அந்த அளவுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ரெடி ஆயிடுச்சுப்பா, அவ்வளோதான். நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாக்கா இது ஒரு 1/4 மணி நேரத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். இதில் இப்போ வந்து சால்ட் இருக்கான்னு பார்க்கணும். சூப்பரா இருக்கு. காரம் கொஞ்சம் ஜாஸ்தியா போயிடுச்சு. நம்ம இன்னொரு மசாலாவும் போட்டுக்கலாம். மசாலா கொஞ்சம் கம்மியா இருக்கு, நூடுல்ஸ் மசாலா. ஏன்னா பொருளுக்கு தகுந்த இதுதான் போடணும், அதனால 2 பாக்கெட் போடுறேன் நான். பாட்டு போட்டுக்கிட்டே தான் நான் வேலை செய்வேன், ஏன்னா எனக்கு அப்பதான் பிடிக்கும். அதனால எங்கள் மாமா பாட்டு வச்சுருக்கேன் எனக்கு. அடுத்தது நம்ம பிரியாணி வீடியோ பார்க்கலாம். செம்ம டேஸ்ட். நானே சொல்லக்கூடாது, நீங்க செஞ்சு பார்த்து பாருங்க. எல்லாமே மிங்கிளாகி சூப்பரா இருக்கும். பாருங்க, இங்க எம்ஜிபி தான் போன் அடிக்கிறாரு. முடிஞ்சிச்சு. என்ன எம்ஜிபி கல்யாணத்துல இருக்கிறேன், கோயில்ல கல்யாணம் நடக்குதா? என்ன பண்றீங்க? எந்த நேரம் கோயில்ல கல்யாணம் நடக்குது? அப்ப நமக்கு எவ்வளவு இருக்க முடியும்? சூப்பர். பாருங்க, இதுல நம்ம சாஸ் ஊத்திக்கிறோம். சாஸ் ஊத்திட்டு இதுதான் மக்ரூனி. அனன்யா பாரு, இதுதான் மக்ரூனி, சுட சுட மக்ரூனி. ஸோ நம்ம எப்படி நேச்சராக அப்படிதான்ப்பா நான் டெக்கரேஷன் பண்ணிலாம் காட்ட மாட்டேன். நான் இப்படி தான், அதனால் நான் எப்படி வீடியோ எடுக்கிறோமோ நேச்சர் நம்ம லைஃப்பில் எப்படியோ அப்படி தான் நான் பண்ணுவேன். ஸோ இதில் சாஸ் வச்சு இதை இது பண்ணி சாப்பிட்டாக்கா செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கல்கி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட்டை கொடுக்கலாம் கண்டிப்பாக. ஓகே, இதெல்லாம் தலையில் பாதி பாதி அடிச்சுக்கிறாங்க. ஓகே, பாய் 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 பாய். ஓகே, வீடியோ எடுக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணினே இருக்கிறாங்கப்பா வீட்டில், அதான் என்னால் சரியாக சொல்லவே முடியல. சூப்பராக இருக்கும். இதை பாருங்க, பல 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 பல்ல இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க அனன்யா பாரு, இது டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்டியாக இருக்கும். என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்க்குறவங்க இந்த இதை ட்ரை பண்ணுங்க, இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து பிரியாணி, சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக் மதி, கல்கி சேனலில் இருந்து. ஓகே, பாய்.